சீமா பிறந்ததுலேருந்து ஒரு டைம் கூட இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போட்டு அழகு பார்த்ததே இல்லை. ஓடி ஆடி விளையாடுறாங்களா, கீழே விழுந்து அந்த கண்ணாடி வளையல் குத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே போடல. ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமாவுக்கு கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன். கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே இந்த மாதிரி கண்ணாடி வளையல் கை நிறைய போட்டால் தான் பெண்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டஜன் அளவுக்கு வளையல் போட்டுட்டு பெரிய பாப்பா சின்ன பாப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டஜன் போட்டுட்டு என் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளையல் போட்டுட்டேன். கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கண்ணாடி வளையல் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வீடு அக்கா வீடு எல்லாம் வந்துருவாங்க. இந்த விசேஷ டைமில் மட்டும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால சாப்பாடு குழம்பு கரெக்டாக பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சில டைமில் ரொம்ப சொதப்பல் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தொக்குலாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா குழம்பு சரியில்லைனா கூட தொக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்காகவே பிளான் பண்ணி போன வாரம் சந்தையில் நல்லா பெரிய பெரிய கொத்தமல்லி தலை வந்து பார்த்தீங்கன்னா 2 கத்தை வாங்கிட்டு வந்திருந்தேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம். ஏன்னா மண் நிறையா இருந்துச்சு. அதனால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நிறைய பெரிய குண்டால தண்ணி நிறையா ஊற்றி 4-5 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்துட்டு அந்த கொத்தமல்லி தலை ஒரு 10 to 15 நிமிஷம் போல் அப்படி விட்டு ஃபேன் காற்றுல போட்டுவிட்டோம் அப்படின்னா தண்ணிலாம் ஃபுல்லாக வந்து ஃபில்டர் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கடுகு 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துடணும். வரமிளகா எந்த அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 30 மிளகா போல் எடுத்துக்கிட்டேன். மிளகா வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கணும். அதையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அந்த அலசி எடுத்து வச்சோம்ல கொத்தமல்லி தலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். கொத்தமல்லி தலை வதக்கும் போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. தொக்கு அப்படின்னாவே உப்பு புளி காரம்லாம் நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் அந்த மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். வதக்கி எடுத்து வச்ச கொத்தமல்லி தலை 2 எலுமிச்சப்பழம் சைஸுக்கு வந்து புளி நல்லா சுடுதலில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அது கூட கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கட்டி வச்ச பூண்டு, கிள்ளி வச்ச கொஞ்சம் வரமிளகாய் அதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்ச அந்த பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த கொத்தமல்லி பேஸ்ட் இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டி விடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தொக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா எண்ணெயும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்பதான் கெட்டு போகாமல் இருக்கும். தொக்குக்கு ப்ரெசர்வேட்டிவ் அப்படின்னா நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க. கடையில் வாங்குற தொக்கு ஊறுகாய் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசர்வேட்டிவ்க்கு கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. நாம நேச்சுரலாக செய்யும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும்.